பொதுவா எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அன்பாவும், நட்புறவோடும் தான் பழகிட்டு இருப்போம். ஆனா, அதையும் மீறி சில நேரங்கள்ல அண்டை வீட்டுக்காரன் தன்னுடைய அண்டை வீட்டுக்கு அதாவது பக்கத்துல நாம இருக்கோம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிறவரு நமக்கு தொல்லைகள் தர ஆரம்பிச்சுருவாரு. இல்லாட்டி அவருக்கு நாம தொல்லைகள் தர ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? இது தப்புங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் குறிப்பா முஸ்லிம்களுக்கு முஃமின்கள் சொல்லிக் கொள்ற இறை நம்பிக்கையாளருக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எவனுடைய தொல்லைகளை விட்டும் அண்டை வீட்டுக்காரன் அச்சம் தீர்ந்திருக்கவில்லையோ, அச்சமற்றவனாக இருக்கவில்லையோ, அவன் சுவனம் நுழைய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா நம்மால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாம இருக்கணும். நம்முடைய தொல்லையை விட்டு அவன் அச்சம் தீர்ந்தவனாக நம்முடைய அண்டை வீட்டான் இருக்கணும். அப்படி இல்லாம நம்முடைய தொல்லைகளை விட்டும் அண்டை வீட்டுக்காரன் அச்சம் தீர்ந்தவனாக இல்லைன்னு சொன்னா நாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவிற்கு இந்த அண்டை வீட்டுக்காரரோடு உறவை பேண வேண்டிய நிலை இருக்குன்னு சொல்லும்போது அண்டை வீட்டுக்காரருடைய மகத்துவத்தையும் அவருக்கு நம்மீது அதாவது அவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணுங்க.